வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து வாரிகோஸ் வெயின் லேசர் அப்ளேஷன். ஸோ இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் வாரிகோஸ் வெயினுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக வாரிகோஸ் வெயின்ங்கிறது கால் நரம்பு வந்து ரத்தம் தேங்குறதுனால அந்த நரம்பு வந்து சுருண்டு இருக்குது, நரம்பு புடப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலாக வந்து இந்த நரம்பு வந்து ஒரு சின்னதாக மெல்லிசா ப்ளூ கலரில் சின்ன நரம்பு மாதிரி தெரியும். அதில் ரத்தம் தேங்க தேங்க அந்த நரம்பு வந்து சுருண்டு இருக்குது, நரம்பு புடப்பிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது உங்களுக்கு கால் வீக்கம், அந்த காலில் இருக்க தோலில் வந்து கலர் மாறுறது, அதுக்கடுத்து வந்து காலில் புண்ணு ஏற்படுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரலாம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் முன்னாடி வந்து அந்த பெருசாக இருக்க நரம்பை வந்து ஓப்பன் சர்ஜரி மூலமாக எடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் ஓப்பன் சர்ஜரி இல்லாமையே ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் லேசர் அப்ளேஷன். ஸோ இதில் அந்த பெருசாக இருக்கிற நரம்புல வந்து ஒரு சின்ன பின்ஹோல், சின்ன ஊசி துளை மூலமாக இந்த நரம்புக்குள்ள நம்ம லேசர் ஃபைபரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். லேசர் ஃபைபர் மூலமாக அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த நரம்பு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓப்பன் சர்ஜரி மூலமாக அந்த நரம்பை எடுக்காமல் நம்ம லேசர் மூலமாகவே அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஸோ இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது, லேசர், ஆர்எஃப், மைக்ரோவேவ், க்ளூன்னு. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து மேக்ஸிமம் வந்து 1 ஹவரில் முடிஞ்சிடும். டே கேர் ப்ரொசீஜராக பண்ண முடியும். காலையில் வந்துட்டு அவங்க ஈவினிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை வந்து எப்பவும் மாதிரி பண்ண முடியும்.